வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு எப்படி சொல்றது செம்ம ஹாட்டான விஷயத்தை பத்தி அலச போறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட அடுத்த படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல வரப்போற கூலி. அதுல பாலிவுட் லெஜெண்ட் ஆமிர் கான் ஒரு கேமியோ பண்றாரு நியூஸ். இந்த நியூஸ் வந்ததுலேருந்து ஒரே பரபரப்பு தான், பாத்தீங்களா? ஆமா ஆமா, இது சினிமா வட்டாரத்துல ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. சாதாரண விஷயம் இல்லது. இத்தனை பெரிய நட்சத்திரங்கள் ஒரே படத்துல இணையறாங்கங்கிறது ரொம்ப அரிதான ஒண்ணு. நாம கிடைச்ச தகவல்களை வச்சு இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கூலி படத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? முதல்ல டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவரோட படங்கள்னாலே ஒரு தனி ஸ்டைல், ஒரு யூனிவர்ஸ் கான்செப்ட் அதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா எல்சியூங்கிற அந்த கான்செப்டே பயங்கர ஹிட் ஆச்சு. ஆமா, அதோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா, கன்னடத்துல இருந்து உபேந்திரா ராவ்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆமிர் கானோட கேமியோ. இது வெறும் வதந்தியா இல்லாம அவரே ஒரு இன்டர்வியூல இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கார். ஓ அப்படியா? அவரே சொல்லிட்டாரா? ஆமா, அது மட்டும் இல்ல, அவரோட கேரக்டர் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருக்கார். இதுதான் எதிர்பார்ப்பை இன்னும் எகிர வைக்குது. ஆமா, இங்கதான் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. ஏன்னா கன்னட நடிகர் உபேந்திரா இருக்கார் இல்லையா, அவரும் தனக்கு நாகார்ஜுனா கூடயும் ஆமிர் கான் கூடயும் காட்சிகள் இருக்குன்னு சொன்னதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆமா, அந்த தகவலும் வெளியானது. அப்போ நீங்க சொல்ற மாதிரி இது சும்மா ஒரு கெஸ்ட் ரோல், ஒரு பாட்டுக்கு வர்ற மாதிரி இல்லாம கதையோட நல்லாவே கனெக்ட் ஆகுதுன்னு தோணுது இல்லையா? நிச்சயமா அப்படிதான் தெரியுது. அவரோட கேரக்டர் கதையில ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை கதையோட ஒரு பெரிய திருப்பு முனையா கூட இருக்கலாம். இது நெகட்டிவ் ரோலா இருக்குமா? அப்படி ஏதாவது பேச்சு இருக்கா? ஆரம்பத்துல அப்படி சில ஊகங்கள் இருந்தது, ஆனா அது உறுதியாகல. ஆனா லோகேஷோட படங்கள்ல வர்ற மாதிரி இதுவும் ஒரு கிரே ஷேட் கேரக்டரா இருக்கலாம். அதாவது முழுசா நல்லவரும் இல்ல, கெட்டவரும் இல்ல, அந்த மாதிரி. சூப்பர் ஸ்டாரோட கேரக்டரே அப்படி இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. சரி சரி, ஆனா இங்க ஒரு சின்ன கேள்வியும் வருது. ஆமிர் கான் இப்ப அவரோட சிட்டாரே ஜமீன் பார் படத்தோட வேலையில பிஸியா இருக்காரு இல்லையா? ஆமா, அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அவரோட படத்துக்கு கொஞ்சம் பஸ் கம்மியா இருக்கிறதால கூலி படத்தோட இந்த பயங்கரமான ஹைப்ப அவர் பயன்படுத்திக்கிறாரோன்னு ஒரு பேச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பார்வை. அப்படி யோசிக்கிறதுல தப்பில்ல. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப முக்கியம். ஆனா இதுக்கு இன்னொரு கோணமும் இருக்கு. என்னது? ஆமிர் கான் லோகேஷ் கனகராஜ் கூட அடுத்து ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ படம் பண்ண போறதா அவரே சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? இது புது நியூஸா இருக்கு. ஆமா, அந்த படம் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஷூட்டிங் ஆரம்பிக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இந்த எதிர்கால கூட்டணிக்கு ஒரு நல்ல ஆரம்பமா, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த கூலி கேமியோ அமைதோன்னு நம்ம யோசிக்கலாம். இது நல்ல பாயிண்ட். அப்போ இது வெறும் ஒரு படத்தோட விஷயம் இல்லாம ஒரு லாங் டேர்ம் பிளான் மாதிரி தெரியுது. இருக்கலாம். இங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவரோட சம்பளம். ஆமா, அது பத்தி சொல்லுங்க. ஆமிர் கான் நேரடியா சம்பளம் வாங்க மாட்டாருன்னு சொல்லுவாங்களே. கரெக்ட். அவரு கடந்த பல வருஷமாவே ஒரு ஃபிக்ஸட் சம்பளம் வாங்கறதில்ல. படத்தோட லாபத்துல பங்கெடுத்துக்கிற முறை தான் ஃபாலோ பண்றாரு. அதாவது ப்ராஃபிட் ஷேரிங். ஆமா, படம் நல்லா ஓடுனா அவருக்கு பெரிய தொகை கிடைக்கும். சரியா போகலன்னா ரிஸ்க் அவருக்கும் இருக்கு. இது தயாரிப்பாளருக்கும் நல்லது, அவருக்கும் ஒரு இன்சென்டிவ் மாதிரி. தங்கல் மாதிரி படங்களுக்கு அவருக்கு கிடைச்ச ஷேர் ரொம்ப பெருசுன்னு சொல்வாங்க. ஓ, அப்போ இந்த கூலி கேமியோக்கு இதுக்கும் அதே மாதிரி தானா? அதுதான் இப்போதைக்கு தெளிவா தெரியல. ஒரு கேமியோ ரோலுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு யோசிக்கணும். சில தகவல்கள் படி ஒரு கணிசமான தொகை, அதாவது ஒரு 20லேருந்து 35 கோடி வரைக்கும் வாங்கலான்னு ஒரு பேச்சு இருக்கு. இல்லனா இதுக்கும் அவரோட வழக்கமான இந்த லாப பகிர்வு முறையை தேர்ந்தெடுக்கலான்னு சொல்றாங்க. எது நடந்தாலும் இது இந்திய சினிமால ஒரு பெரிய அக்ரிமெண்ட். அடேங்கப்பா, நினைச்சு பாருங்க. ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, இப்போ ஆமிர் கான், இவங்களோட ஸ்ருதிகாசன், சத்யராஜ் சார், அப்புறம் மலையாளத்திலிருந்து சௌபின் ஷாஹிர்னு. வாவ், பெரிய ஸ்டார் காஸ்ட். ஆமா, லிஸ்ட் பெருசு. இதுல பூஜா ஹெக்டே ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் நம்பர் பண்றாங்கன்னு ஒரு நியூஸ் இருக்கு. அப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்ல. சன் பிக்சர்ஸ் வேற தயாரிக்கிறாங்க. ரிலீஸ் டேட் கூட சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, ஆகஸ்ட் 19, 2025 குறிச்சு வச்சுக்க வேண்டிய தேதி. அப்போ ஆக மொத்தத்துல கூலி ஒரு சாதாரண தமிழ் படமா இல்லாம ஒரு மெகா பேன் இண்டியன் படமா பிரம்மாண்டமா உருவாயிட்டு இருக்கு. நிச்சயமா சூப்பர் ஸ்டார் ஒரு கிரே ஷேட் ரோல்ல நடிக்கிறாருங்கிறதே பெரிய எதிர்பார்ப்பு. அதோட லோகேஷோட ட்ரேட்மார்க் ஸ்டைல், இந்த பெரிய ஸ்டார் காஸ்ட், இப்போ ஆமிர் கானோட இந்த சஸ்பென்ஸ் கேமியோ, இதெல்லாம் சேர்ந்து படத்தோட எதிர்பார்ப்ப இப்போதைக்கு வேற லெவல்ல வச்சிருக்கு.
அப்போ இந்த நம்ம அலசலோட முடிவுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, கூலி படம் சினிமா ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு பூகபத்தையே கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா ஆமீர் கானோட இந்த சர்ப்ரைஸ் என்ட்ரி அந்த எதிர்பார்ப்பை இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அவரோட அந்த சுவாரஸ்யமான கதாபாத்திரம் என்னவா இருக்கும், அது சூப்பர் ஸ்டாரோட கதைக்குள்ள எப்படி பொருந்த போகுதுன்னு பார்க்க ரசிகர்கள் பயங்கர ஆர்வமா காத்திருக்காங்க. நீங்க நீங்க இந்த படம் பத்தியும் இந்த பிரம்மாண்ட கூட்டணி பத்தியும் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. இது வெறும் ஆரம்பம்தான். இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற இந்த தகவல்களே இவ்ளோ எக்ஸைட்மெண்ட் கொடுக்குதுன்னா, படம் ரிலீஸ நெருங்க நெருங்க இன்னும் என்னென்ன ஆச்சரியங்கள், அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுதோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.